ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த நியூ வீடியோ ஆஃப் கிரிக்கெட் பசங்க. ஸோ யா, ரொம்ப நாள் கழிச்சு நாங்க திருப்பியும் வந்துட்டோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி கபால் எப்படி போனோம்னா அப்படியே திரும்பி வந்துட்டோம். உயிரோட தான் இருக்கோம். யா, பல நியூ இயர் மாற்றங்கள். பல மாற்றங்களோட இந்த நியூ இயர்ல ஒண்ணும் கிடையாது. ஒரு மாற்றமும் கிடையாது, அதேதான். கொஞ்சம் பலமா கொண்டாடிட்டு வரோம் நியூ இயரை. இல்ல அந்த மாற்றம் இல்ல. கடைசியா நம்ம வீடியோ போடும்போது விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் அசைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட்ல இருந்தாங்க. இப்போ அவங்களாம் ரஞ்சி டிராஃபி விளையாடுற அளவுக்கு வந்துட்டாங்க. யாரு லெஜெண்டா இவங்களா? சரவணா அண்ணாச்சியா அப்படின்றாங்க. நம்ம லெஜெண்ட் சரவணா அண்ணாச்சியா அப்படின்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பிசிசிஐ வந்துட்டு எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தா அவங்கள வந்து ரஞ்சி டிராஃபில அமிச்சாங்களோ அதே டிசப்பாயின்மெண்ட்ல தான் நம்மளும் எந்த வீடியோவும் போடுறதுக்கு கண்டென்ட் இல்லாம சுத்திட்டு இருந்தோம். ஃபைனலி ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. எஸ். கண்டென்ட்டுக்கு வந்திருக்குல்ல, நாங்க கண்டென்ட்டுக்கு லேட்டா வந்திருக்கோம். அதுதான் உண்மை. சோ இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்குவாட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லைக் வி கோயிங் டு அனலைஸ் லைக் இந்தியா ஸ்குவாடு லைக் எப்படி எப்படி எடுத்திருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, லாஸ்ட் வேர்ல்டு கப்ல இருந்து என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, தென் வேர் வி ஆர் கோயிங் டு பிளே. லைக் துபாயில தான் நம்ம எல்லா மேட்சும் ஆட போறோம். லைக் ஈவன் இஃப் என்டர் செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ். ஸோ அது அந்த பிச் எப்படி இருக்க போகுது. தென் லிட்டில் ப்ரிவியூ ஃபார் டுமாரோஸ் T20 மேட்ச். என்ன ஹேமந்த், அவர் யூ எல்லாம் எப்படி போயின்னு இருக்கு? ஆல் குட் சூப்பர். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஹோப் நம்ம ஸ்குவாடும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே அது மட்டும் எடுத்திருக்காங்க. நல்லா போல. இல்ல இல்ல, இந்தியா டீமுக்கு மட்டும் நல்லா போலன்ற. அப்படியா? கடந்த ஒரு வீட்ல என்னடா வீட்லயே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்ப வெளியே போய் அடி வாங்கிட்டாங்க. ஆமா. அடி வாங்காத இடமே கிடையாது. கம்பீர் ஆமா. வந்ததுல இருந்து நம்ம வாங்காத இடத்துலலாம் அடி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இல்ல, கம்பீர்கிட்ட இது கேட்டிருக்காங்க. நியூ இயர்ல வந்து நியூ இயர்ல என்ன இந்தியன் டீம்ல வந்து என்ன செய்ய போறீங்க லைக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நியூ இயர் என்ன செய்யாம இருந்தா சரி அப்படின்னு இருப்பார் போல. அப்படியா? தெரியல. இன்னைக்கு தான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு. T20 அது நம்மளுக்கு வேறயா? மேட்ச் ஆகுது. ஆமா. என்ன ஓஹோ. கோயிலு? ஏதோ ஒரு கோயிலு பார்த்தேன் மறந்துட்டேன். ஸோ தெரியல. கடவுளாச்சும் காப்பாத்த முடியுமா? கடவுளால கூட காப்பாத்த முடியாது போல இருக்கு. கம்பீர் எறாவ. பிளேயர்ஸ் நம்புறதை விட்டு கடவுள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் லைக் யா, இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, லைக் அது அப்படித்தான். யா. சோ நம்ம டைரக்டா வந்துட்டு ஸ்குவாடுக்குள்ள போயிடலாம். ம்ஹ்ம். ஹேமந்த், ஒன் செகண்ட். இல்ல நீங்க ஸ்குவாடுன்றத விட உங்களுக்கு ஸ்குவாடோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கு? எப்படி எடுத்திருக்காங்கன்னு அதுதான் சொல்லுங்க. நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு பேசிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம இல்ல, வன்மத்தை இல்ல. கேட்கலாம். ஜெனரலா கேட்கிறேன். ஸ்குவாட் வந்துட்டு இப்ப ஜென்ரலா வந்துட்டு லைக் சி ஐ டோன்ட் சி எனி சோ மச். எனக்கு டிசப்பாயின்மெண்ட் பெருசா கிடையாது. எக்ஸ்பெக்டட் லைனப் தான். லைக் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்ங்கிற மாதிரி லைக் கொண்டு போல. அதே மாதிரி லைக் ஃபேர் இல்லைங்கிறது சில டிசிஷன்ஸ்ல எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் லைக் ஸ்டில் இட் இஸ் நாட் லைக் 15 மெம்பர் ஸ்குவாட். லைக் இதுதான் கன்ஃபார்ம் மெம்பர் ஸ்குவாட். இது வந்து பிரிலிமினரி ஸ்குவாட். இது வந்துட்டு மேபி லைக் இங்கிலாந்து சீரிஸ் ஒரு ஒன் டேல ஆடினதுக்கு அப்புறம் கூட சேஞ்ச் ஆகலாம். மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகாது. பட் இன் கேஸ் லைக் சம்படி கெட் இன்ஜூர்ட் ஆர் லைக் தே திங்க் லைக் சம்திங் சம் அதர் ஆப்ஷன் இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சுன்னா மேபி தே வில் ஆட் சம்படி லைக் ஆட் அண்ட் ரீப்ளேஸ் சம்மன். லைக் எப்படி நம்ம வந்துட்டு 2023 வேர்ல்டு கப்ல வந்துட்டு லைக் அந்த ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி 15 வந்துட்டு அக்ஷர் பட்டேல் இருந்தாரு. ஆனா அது வந்துட்டு கரெக்டா அந்த அந்த 23 22 T20 வேர்ல்டு கப்பா இல்ல இதுவான்னு எனக்கு இப்போ ஒரு டவுட் ஆகி போச்சு. சரி, ஓகே. சோ அக்ஷர் பட்டேல் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அஸ்வினை கொண்டு வந்தாங்க ஓகே. ஃபைனல் ஸ்குவாட்ல. அந்த மாதிரி லைக் நமக்கு சேஞ்ச் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ திஸ் ஆர் த லைக் நீங்க பாக்குறீங்க ரைட் சைட்ல வந்துட்டு நம்மளோட ஸ்குவாட் பாக்குறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்துட்டு 2023 வேர்ல்டு கப் அந்த ஸ்குவாடு. பிளஸ் அது வந்து இது கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. லைக் யார் உள்ள போயிருக்கா, யார் வெளியே, யார் உள்ள வந்திருக்கா, யார் வெளியே போயிருக்கான்னு பாக்குறோம். ஸோ ஆப்வியஸ்லி சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், ஷர்துல் தாக்கூர் அண்ட் முகமது சிராஜ் வந்துட்டு ஸ்குவாட்ல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ ஹூ ஆர் த நியூ இன்கமர்ஸ் பார்த்தா யசஸ்வி ஜெய்ஸ்வால். லைக் அது வந்துட்டு எனக்கு கொஸ்டின் மார்க்கே கிடையாது. இஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ரைட் நவ். என்ன சொல்றது, டெஸ்ட்லயா இருக்கட்டும், ஈவன் இன் T20 ஆல்சோ ஐ ஹேவ் நோ டவுட். T20 லைக் அதர் பிளேயர்ஸ் ஆர் தேர், பட் லைக் ஐ ஃபீல் லைக் ஹீஸ் அப் தேர் அப்படின்னு அந்த அந்த இடத்துல இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ ரிஷப் பந்த் வந்துட்டு ஒரு ரிசர்வ் கீப்பரா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபைன். வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு ஒரு ரிசர்வ் ஸ்பின்னரா கொண்டு வந்திருக்காங்க. ஹர்ஷதீப் சிங்
வந்துட்டு சிராஜுக்கு பதிலா உள்ள வந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு லைக் நியூ கமர்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த மெயின் ஸ்குவாட் வந்துட்டு சேம் தான். லைக் வேர்ல்டு கப் இருந்ததுல வந்துட்டு சிராஜ் மட்டும் தான் வெளியே நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இன்னும் அவுட் ஆன் லைக் என்ன சொல்றது, லைக் எல்லா மேட்சும் ஆடல லைக் இவன் இந்த வேர்ல்டு கப்ல. நீ என்ன நினைக்கிற ஹேமந்த்? லைக் கரெக்டான ஸ்குவாடா? இல்ல ஓப்பனிங்க்கு வந்துட்டு ஒரு சப்பா வந்துட்டு யஷஸ் ஜெய்ஸ்வால் எடுத்துன்னு போயிருக்காங்க. ப்ரீவியஸ்லி இஷான் கிஷன் வச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இஷான் கிஷன் பதிலா ஜெய்ஸ்வால் சேர்க்கறது ஃபேர் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, இஷான் கிஷன்ன்ற ஒரு பிளேயரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அன்ஃபேர் தான். ஏன்னா அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவரை வெளியே வச்சுட்டாங்க. அண்ட் இப்போ அவர் சேர்க்கவும் முடியாது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு மேட்ச் ப்ராக்டிஸ் இல்ல. ஆனா ஜெய்ஸ்வால் வந்துட்டு கீப் ஆன் அவர் வந்துட்டு டெஸ்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், மேக்ஸிமம் ஒரு டீம்ல ஆடிட்டே இருக்காருன்ற போது வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பா ஜெய்ஸ்வால் தான் ஆல்சோ போகும். லைக் கரண்ட் ஃபார்ம் மேட்டர்ஸ்ல லைக் அவர் வந்துட்டு பயங்கரமான அதுதான் நான் ஃபார்ம்ல இருக்காரு. லைக் ஈவன் அதுதான் நான் இந்தியால சொல்ல வரேன். இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும். இல்ல அந்த ஃபார்ம்ல தான் இருந்தார் இஷான் கிஷன். அப்போ அந்த ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயரை வெளியே இஷான் வச்சுட்டு கிஷன் சொல்ல வரல, நான் ஜெய்ஸ்வால் சொல்றேன். இல்ல அதுதான் நான் ஃபுல்லா சொல்ல வரேன். ஆ, இஷான் கிஷன் ஆ. அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது அவர் வெளிய வச்சுட்டாங்க. இப்ப அதுக்கு பதிலா ஒரு பிளேயர் கொண்டு வந்துட்டாங்க. சோ அது இஷான் கிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, ஏன்னா இதே ODIல தான் வந்துட்டு கடைசி மேட்ச் ஒரு 200 அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறமே வந்துட்டு நல்ல விளையாண்டிருந்த ஒரு பிளேயர் இப்ப ஜெய்ஸ்வால் எப்படி விளையாடுறாரோ அந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா இஷான் கிஷனும் அந்த அளவுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர் தான். பட் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. கிடைச்ச சான்ஸே ஒரு நல்ல பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணாரு. பட் அவர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இன் பட் சிம்பிள் ஃபேரா டேர்ம்ஸ் எப்படி சொல்லலாம்னா வந்துட்டு சுபம் கில்ல பேக்கப் பண்ண அளவுக்கு இஷான் கிஷான பேக்கப் பண்ணல ஈவன் ஆஃப்டர் ஸ்கோரிங் த 200 சொல்ல வரேன். கரெக்டா? ஆமாமா. சோ, ஓகே. அதனால அவர ரீப்ளேஸ் பண்ணது வந்துட்டு ஃபேர் இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஸ்குவாட்ல இருக்கிறது அவருக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கும்போது, அவருக்கு 100% தகுதி இருக்கு. அப்படி சொல்லிட்டா நம்ம மூவ் ஆன் ஆக முடியும். அண்ட் ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் வந்துட்டு பேக்கப் விக்கெட் கீப்பர் வச்சிருக்காங்க. KL ராகுலுக்கு ஏதாச்சும் இன்ஜூரி ஆச்சுனாலோ, அதுல இல்ல உனக்கு ஏதாவது கொஸ்டின் மார்க் இருக்கா? அதுல எந்த கொஸ்டின் மார்க்கும் இல்ல. ஏன்னா எனக்கு ஒரு இருக்கு, சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கு. மேபி சஞ்சு சாம்சனையும் இருக்கலாம். எடுத்திருக்கலாமா அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. பட் ஆனாலும் ரிஷப் பந்த் இன் ஒன் டே இஸ் நாட் பேட். லைக் T20ல வந்துட்டு ஆப்வியஸ்லி இஸ் நாட் தேர். அவங்க T20 பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவரோட ஆவரேஜா இருக்கட்டும், ரொம்ப மோசமா இருக்கு. பட் லைக் லைக் ஈவன் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரிஷானுக்கு லைக் ஐ மீன் ரிஷப் பந்த் ஆட போற மொதல் சேர்த்து தான் நினைக்கிறேன். ஈவன் பிஃபோர் கெட்டிங் இன்ஜர்டு அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. ஈவன் ஒன் டேல கூட he was able to prove himself அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் லைக் மேபி அதை தான் பேக் ஆஃப் த மைண்ட்ல வச்சுட்டு இவரோட செலெக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, ம். ரிஷப் பண்ட்ன்னு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சாம்பியன் பிளேயர். ஆ, அதாச்சும் ICC டோர்னமெண்ட்ஸ்னு வரும்போது அவர் வந்துட்டு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். நம்ம சஞ்சு சாம்சனுக்கு நம்ம புதுசா தான் ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கணும். இப்போ இந்த மாரி தான் வந்துட்டு சூரியகுமார் யாதவுக்கு வந்துட்டு ODIல ஒரு சான்ஸ் குடுத்தாங்க. வேர்ல்டு கப் 2023ல. ம். தெரியல அது எந்த அளவுக்கு போச்சுன்னு. ஆனா ரிஷப் வந்து பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு ஃபியர்லெஸ்ஸான ஒரு பிளேயரு. பிளஸ் அவரோட அப்ரோச் வந்துட்டு ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கான பிளேயர். அந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்போ 2011 வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ரெய்னாக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவர் விளையாடவே இல்ல. நாக் அவுட் மேட்ச்க்கு தான் அவர் இன்ட்ரோடியூஸா ஆனாரு. யூசுப் பத்தான் பதிலா வந்துட்டு அவர் முதல் முதல் மேட்சே வந்துட்டு அவர் ஆஸ்திரேலியா கூட விளையாண்டாரு. ஆனா முதல் மேட்சே அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. செகண்ட் மேட்ச் வந்து செமிஃபைனல்ஸ் வந்து பாகிஸ்தான் கூட இருந்துச்சு சுரேஷ் ரெய்னாக்கு. அந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ அந்த மாரியான ஒரு பிளேயர் வந்துட்டு ரிஷப் பண்ட். எனக்கு ஏன்னா அவர் வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் அவங்க கேம் ஒரே மாரி தான் இருக்கும். அது பாகிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், அது வந்து ஸ்காட்லாண்டா இருக்கட்டும், அவங்களோட கேம் பிளே ஒரே மாரி இருக்கும். அந்த மாரியான பிளேயர் வந்துட்டு டீம்ல இருக்கிறது நல்லது. ஆ. ஃபார் நாக் அவுட் அதான் மேட்சஸ். மேட்சோட போக்கவே மாத்தக்கூடிய பிளேயர்ஸ். அதாவது லைக் மேட்ச் எப்படி போகுதுங்கிறது அவங்களுக்கு அந்த அந்த பிரஷர் எடுத்துக்காம தே எஸ். வில் பிளே தேர் ஓன் கேம். லைக் அவங்க கேம் என்னவோ அதை ஆடுவாங்க. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது ரிஷப் பண்ட் வந்து தவிர்க்க முடியாத பிளேயர் தான். இம்பார்ட்டன்ட்லி நாக் அவுட் மேட்சஸ் வந்து ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப தவிர்க்க பட் முடியாத பிளேயர். அன்பார்ச்சுனேட்லி லைக் ஐ திங்க் லைக் KL ராகுல் வில் பி இந்த பிளேயிங் 11. அது ஆமா. வந்து ரிசர்வ் விக்கெட் கீப்பர் தான். ஆமாமா. லைக் அது எவ்வளோ மேட்சஸ் பந்த் ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ரேயாஸ் ஐயர்ஸ் ஃபார்ம். அப்படிதான் சொல்லணும். அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா போன வேர்ல்டு கப்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டு குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல்ன்ற 3 ஸ்பின்னர் இருந்தாங்க. இந்தியால வந்துட்டு 3 ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த ஒரு இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் 3 ஸ்பின்னர்ஸ் நம்ம எடுத்துட்டு போனோம். அது வொர்க் அவுட்டும் ஆச்சு. பட் நான் வந்துட்டு இந்த வாட்டி பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ்,
அதை தாண்டி வந்துட்டு இன்னொரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போலாம். ஏன்னா துபாய்ன்னு வரும்போது ஸ்பின்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேவரான பிட்ச்ன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாரு. அதே மாதிரி வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு 4 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போறாரு ஸ்குவாட்ல. T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், யுஎஸ்எல் நடந்த T20 வேர்ல்ட் கப் கூட வந்துட்டு எல்லாரும் கொஸ்டின் ஈவன் பண்ணாங்க. யூஎஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தது கூட லைக் பேக் லைக் ஸ்பின்னர்ஸ் தான் ரொம்ப 4 பேக் ஸ்பின்னர்ஸ். பண்ற மாதிரி இருக்கு ரோஹித் ஆமா, சர்மா. ஆமா. ஸோ விச் தட் அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ யாருமே கொஸ்டின் பண்ணல. ஏன்னா எவ்வளோ கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா போன வேர்ல்டு கப்ல வந்துட்டு 4 ஸ்பின்னர் யுஎஸ்ஏக்கு வெஸ்ட் இண்டீஸ்கார எடுத்துன்னு போங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு அங்க பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அங்க வந்துட்டு கப்பு வச்சு பதில் சொல்லிட்டாரு. அதெல்லாம் சொல்லிட்டாரு. அதனால வந்துட்டு இப்போ பட் ஆனா லைக் அதுல எனக்கு ஒரு டிஃபரிங் பாயிண்ட் இருக்கு. லைக் 4 ஸ்பின்னர் கொண்டு போனாலும் சஹல் வாஸ் அன்யூஸ்ட். லைக் எந்த ஒரு மேட்சுமே சஹல் ஆடவே இல்லை. ஸோ இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ். அதுக்கு ஓகே, அது நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். ஓகே, லைக் அவருக்கு வந்து ஸ்பின் ப்ரிஃபர் பண்றாரு, தட் இஸ் ஃபைன். பட் இப்போ வந்துட்டு இந்த ஸ்குவாட்ல வந்துட்டு அக்ஷர் பட்டேல் and ரவீந்திர ஜடேஜா லைக் neck to neck they are same players. Like I mean, like batting wise or like even the bowling wise, like they provide the same like ரெண்டு பேருமே லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஸோ அதே தான் ரெண்டு பேரும் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்குவாட்ல வச்சு ஆட முடியுமாங்கிறது எனக்கு ஒரு டவுட். மேபி தே கூட லைக் என்ன சொல்றது, இந்த செலக்டர் வந்துட்டு கொஞ்சம் தைரியமா வந்துட்டு ஓகே ஐ குட் செலக்ட் ஒன்லி ஒன் மேபி ஆஃப்டர் ரவீந்திர ஜடேஜா. Since Ravindra Jadeja is playing for last 10 years consistently, maybe after Ravindra Jadeja we will look into Akshar Patel. But right now like we will go with only one spinner. அப்படி போயிருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு லைக் குவாலிட்டியில நம்ம செக் லைக் நம்ம பார்த்தோம்னா லைக் போத் ஆஃப் தம் ஆர் ஈக்குவலி குட். லைக் போத் ஆர் டிசர்விங் பிளேயர். ஸோ அதுல எனக்கு கொஸ்டின் கிடையாது. பட் ஆனா லைக் எண்ட் ஆஃப் த டே லைக் அவுட்புட் வந்து சேமா இருக்கும்போது, ரெண்டு பேரும் ப்ரொவைட் பண்றது சேமா இருக்கும்போது ஒன்னு இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு போறாங்க. வெல் அண்ட் குட். ஓகே, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அதிகமா இருக்கிற டீம்ல வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வரலாம். யூ வில் ப்ரொவைட் ஆஃப் ஸ்பின், தட்ஸ் ஓகே. அண்ட் குல்தீப் யாதவ் வந்துட்டு சைனா மேன். லைக் ஆப்வியஸ்லி சம் லைக் என்ன சொல்றது, கொஞ்சம் அண்ணாத்தோட லைக் ஸ்பின்னர்ஸ் நமக்கு தேவை. ஸோ அதனால குல்தீப் யாதவ் கொண்டு போறாங்க. பட் எனக்கு எங்க கொஸ்டின் வருதுன்னா, இந்த நாலு ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு வெறும் 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு உள்ள போறோம். ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, தென் வி ஆர் கோயிங் வித் ஹர்ஷதீப் சிங் அண்ட் லைக் சும்மா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அங்க ஆல்ரவுண்டரா போடுவாரு. ஓகேவா? சோ இதுல ஆல்ரெடி வந்துட்டு ஜஸ்பிரித் பும்ரா இன்ஜூரில இருந்து கம்பேக் கொடுக்குறாரு. லைக் வி டோன்ட் நோ லைக் ஹி இஸ் ஃபிட், ஹி வில் பி ஃபிட் ஃபார் த இனிஷியல் லீக் ஸ்டேஜ் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தான் சொல்றாங்க. சரியா? சோ அது ஒரு கொஸ்டின் மார்க். ரெண்டாவது முகமது ஷமி இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ஓகேவா? சோ அவர் வந்து அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் போது நமக்கு தெரியாது. ரெண்டாவது கொஸ்டின் மார்க். சரியா? ஒன்லி இந்த ஃபிட்டஸ்ட் இதுல பவுலர்னு பார்த்தா இதுல வந்து ஹர்ஷதீப் சிங் மட்டும்தான். அங்க ஹர்திக் பாண்டியா பார்த்தா ஹர்திக் பாண்டியா இஸ் ஆல்வேஸ் ப்ரோன் டு இன்ஜுரி. ஓகேவா? எப்ப வேணா அவருக்கு இன்ஜுரி ஆகக்கூடிய பிளேயர் தான். ஏன்னா லைக் ஹி இஸ் ஆல்சோ பவுலிங் எக்ஸஸ் ஆஃப் 140க்கு மேல வீசக்கூடிய பவுலர். ஆப்வியஸ்லி ஹி ஆல்சோ ஹேஸ் a chances of getting injured. So only as a batsman also அவர் வந்து இறக்கலாம். பட் இப்படி வந்து நாலு ஃபாஸ்ட் பவுலர்ல 3 ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கும்போது why don't you take one more fast bowler and drop one spinner நான் கேட்கிறேன். இப்போ 4 ஸ்பின்னர் கொண்டு போற இடத்துல 3 எப்படி நீ 4 ஸ்பின்னர் யூஸ் பண்ண போறது இல்ல எந்த மேட்ச்லயுமே. ஓகேவா? சோ லைக் why don't you drop one spinner and then bring one like fast bowler. யாரு சிராஜா இருக்கலாம், இல்ல ஹர்ஷித் ராணாவா இருக்கலாம், இல்ல வந்துட்டு பிரசீத் கிருஷ்ணாவா இருக்கலாம், somebody else like even முகேஷ் குமாரா இருக்கலாம். மேபி அவங்கள வந்து பேக்கப் கொண்டு வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. மேபி ஸ்டில் இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஒன்லி, preliminary squad தான். மேபி தே வில் திங்க் அபவுட் இட் நினைக்கிறேன். பட் ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி தே won't change it in bowling department because like Rohit Sharma prefers having more spin varieties. இல்ல மோர் ஸ்பின்ன்றதோட நீங்க வந்துட்டு இதுல ஒரு இன்டெலிஜென்டான திங் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, பிளேயிங் 11 நீங்க செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் வெளிய இருப்பாங்க. ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வால் அண்ட் ரிஷப். சரி, அப்ப நம்ம அப்படியே வந்துரும். சரி, அப்ப நம்ம தலையை சுத்தி மூக்கு தொடுறதுக்கு பதிலா நம்ம மூக்கே டைரக்டா தொட்டுறலாம். சோ இதோட பிளேயிங் 11 சொல்லு. அதுதான் இந்த பிளேயிங் 11 பாக்கும்போது ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் they are going to open the ஓகே. அதுல எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. சுப்மன் கில் as a வைஸ் கேப்டன் பேரா? ஆமா, ஃபேர் கால். லைக் ஹி இஸ் ஃபேர் கால்னு கேக்குறீங்களா? ஃபேர் கால் இல்ல. ஆக்சுவலி வந்துட்டு சுப்மன் கில் வந்துட்டு வைஸ் கேப்டனா குடுக்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வயசான ஒரு டிசிஷனா எனக்கு படல. எதுக்காக படலன்றதையும் நான் சொல்லிடுறேன். we are having KL ராகுல் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேப்டன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர். அவர் வந்துட்டு ஒரு நல்ல பின்னாடி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர். பிளஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்குன்னும் போது நான் இந்த ஸ்குவாட்ல எவ்வளவு கேப்டன் மெட்டீரியல் இருக்கிற மட்டும் சொல்லிடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி, சுபங்கில விட்டுரு. ஸ்ரேயஸ் ஐயர் குட் கேப்டன், ஹர்திக் பாண்டியா வெரி குட் கேப்டன், கேஎல் ராகுல் வெரி குட் கேப்டன், அக்ஷர் பட்டேல் வெரி குட் சாய்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா வெரி குட் கேப்டன். ஓகேவா? அதை விட்டு ரிஷப் பந்த் ஆல்சோ வெரி குட் கேப்டன். இவ்வளவு பேர் இருக்கும்போது அவங்க வந்து சுபங்களுக்கு போயிருக்காங்க. இல்ல சுப்மன் கில் போயிருக்காங்கன்றதை விட எனக்கு அங்க என்ன ஒரு பெரிய எனக்கு ரொம்ப இடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சுப்மன் கில் நீங்க வைஸ் கேப்டன் கொடுத்தீங்கன்னா அவர் ஃபார்ம்ல இருக்காரோ இல்லையோ நீங்க அவரை வச்சு எல்லா மேட்சும் விளையாடியே ஆகணும். அதுதான் Which is எனக்கும் பிரச்சனையே. ஆமா. அது வந்துட்டு ஒரு ட்ரெமெண்டஸ் பிரஷர் கிரியேட் ஆகுது. எதுக்குன்னா, நீங்க அப்போ ஜெய்ஸ்வால் எடுத்துட்டே போவானா ஸ்குவாட்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு மிடில் ஆர்டரோ இல்ல ஒரு பாட்டம் ஆர்டர வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் வச்சிருந்தாவாச்சு, அட்லீஸ்ட் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு போலாம். அங்கேயே நீங்க ரீப்ளேஸ்மென்ட்க்கு ரிஷப் பந்த் வச்சிருக்கீங்க. அப்போ ஆப்வியஸ்லி டாப் ஆர்டர்ல யாராச்சும் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா, நீங்க அவங்க ரீப்ளேஸ் பண்ண தான் ஜெய்ஸ்வால் எடுத்துட்டு போறது. அதுல ஆமா. வந்து டாப் ஆர்டர்ல நீங்க ரோஹித் சர்மா, விராட் கோலி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது எப்படி அவங்க இருக்கு தெரியுமா? 2022ல ராகுல வந்துட்டு ஓப்பனரா இருக்காங்க T20 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியால. ம், ரோஹித் சர்மாவும் ராகுலும். ரோஹித் சர்மா வந்துட்டு லைக் ரோஹித் சர்மா ட்ரை பண்ணுவார் ப்ளே பண்றதுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ராகுல் வந்துட்டு பிரஷர் கிரியேட் பண்ணி அந்த பிரஷர்ல ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுவாரு, ராகுல் அவுட் ஆயிடுவாங்க. ராகுல் டீம் விட்டு வெளியே எடுக்கவே இல்லை, ஏன்னா அவன் தான் விக்கெட் கீப்பர் அங்க அந்த ஸ்குவாட்ல. சோ அவனை வெளியே எடுக்கவே முடியாது. அப்படி அதே சேம் திங் லைக் இட்ஸ் கோன ரிப்பீட்னு தான் நான் சொல்றேன். இல்ல. அந்த 2022 என்ன நடந்துச்சோ அதே தான் நடக்க போகுது. இப்போ சுமன் கில் ஆடலைன்னா வெளியும் போட முடியாது, பிரஷரும் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி ரோஹித் சர்மா வந்துட்டு ஃபார்ம்லயும் கிடையாது, சுமன் கில்லும் பெரிய ஃபார்ம்ல கிடையாது. இல்ல சுப்மன் கில்லோட ரீசெண்டா நம்ம பார்க்கவே இல்ல. சுப்மன் கில் ஆடியே நம்ம ஓடியே இல்ல. சுமன் கில் லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ல லைக் ஆல்மோஸ்ட் 7 இன்னிங்ஸ் சிங்கிள் டிஜிட். லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ல அதுலயும் ஒடிஐல. பிளஸ் அவர் வந்து கண்டிப்பா வெளியே வரும்போது சுப்மன் கில் ஆடவே மாட்டார். அது ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. ஆக்சுவலி சுப்மன் கில் வந்து நல்ல பிளேயர் இன் இந்தியா. பட் வெளியே இந்தியா இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அண்ட் ஆஸ் அ பிளேயராவே நான் என்ன கேட்டேன், ஆஸ் அ பிளேயராவே ஒரு ப்ரூவ் பண்ண அதிகமா இருக்கு. ஆனா அவருக்கு as a கேப்டன்சில பிளேயர் அதேதான். as a பிளேயராவே ப்ரூவ் பண்ண வேண்டிய நிறைய இருக்கும் போது அவருக்கு எப்படி வந்துட்டு ஒரு வைஸ் கேப்டன்சி கொடுத்து ஒருவேளை ரோஹித் சர்மா இன்ஜூர்னா இவர் பேட்டிங்ல இருக்கிற பிரஷரே எப்படி எடுக்க போறோம் நமக்கு தெரியல. கேப்டனா எப்படி பிரஷர் எடுப்பாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இவங்களோட செலக்ஷன் எனக்கு புரியவே இல்லை. இல்ல எனக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு இது என்னன்னா, ஜாஸ்பிரிட் பும்ரா வந்துட்டு ஐ வெரி வெல் நோ ஜாஸ்பிரிட் பும்ரா இஸ் நாட் கோயிங் டு பிளே எவ்ரி மேட்ச். கண்டிப்பா விளையாட அது போறது இல்ல. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். சோ ஜாஸ்மின் பும்ரா கொடுக்க வேணாம். ரிஷப் பந்தும் விளையாட போறது இல்ல. ஏன்னா ரிஷப் பந்த் போல கேஎல் ராகுல் விளையாடுற ஃபைன் 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 ஓகே. கேஎல் ராகுலுக்கு அழகா கொடுக்கலாம். ஏன்னா கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு பிளே எவ்ரி கேம். அண்ட் ஆல்சோ ஹி இஸ் அ ப்ரூவன் கேப்டன். ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயரும் இருக்காரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஓகே அட்லீஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கூட கொடுக்க முடியல. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ஓகே அவர் ஹர்திக் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஹர்திக் ரிஷப் பாண்டியா பந்த், இஸ் கோயிங் ரிஷப் பண்ட் உள்ள வர டவுட்றான். அக்ஷர் பட்டேல். அதான் அக்ஷர் பட்டேல் உள்ள இருக்காரு. ஏன்னா நீங்க சுப்மன் கில் சான்ஸ் விடும்போது அக்ஷர் பட்டேல் கொடுக்கலாம். ஏன்னா அக்ஷர் பட்டேலும் சுப்மன் கில்லும் தாரா T20 ஆக்கிட்டாங்களா, வைஸ் கேப்டன் ஆக்கிட்டாங்க. T20 பண்ணிட்டீங்களா, ஏன் அதை அப்படியே ஒன் டே பண்ணிருக்க வேண்டியதானே? அதான் சோ அட்லீஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு இப்போ இங்கிலாந்து சீரிஸ்க்கு வந்து வைஸ் கேப்டன் சுப்மன் கில் அப்படின்னா யாருமே இங்க கேள்வி கேட்க போதில்ல. பட் அங்க சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்துட்டு அக்ஷர் பட்டேலுக்காண்டி நம்ம அப்படியே சப்போர்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அக்ஷர் பட்டேலோட கேப்டன்ஷிப் பண்ணி கூட நான் பார்த்ததே கிடையாது நம்ம. இல்ல ஸோ இல்ல அட்லீஸ்ட் சுபன் கில் அட்லீஸ்ட் கேப்டன் இன் குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு. இல்ல நான் அது வந்துட்டு எதுவுமே சொல்லல. அதுதான் நான் சொல்றேன். அக்ஷர் பட்டேல் நீங்க கேப்டன் ஆக்குறீங்க ஆக்கலன்றது இங்க பாயிண்டே கிடையாதுன்னா அவர் ஒரு வைஸ் கேப்டனா போட்டது இங்கிலாந்து சீரிஸ் கிட்ட. இதே நீங்க வந்துட்டு ஐசிசி டோர்னமெண்ட்ல வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனா நாங்க கண்டிப்பா கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஸ்குவாட் எடுத்துட்டு. சோ இந்த சேம் கொஸ்டின் அதேதான் சுப்மன் கில் வந்துட்டு வைஸ் கேப்டன் வந்துட்டு ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபிக் வரும்போது வந்துட்டு விச் இஸ் நாட் எனக்கு வந்துட்டு ரொம்ப கான்பிடென்டாவே படல. அதான் ஃபார்மலியும் இல்ல, பட் ஆனா பெருசா ப்ரூவும் பண்ணல. ஆஸ் அ ஞாபகம் கேப்டனா வச்சுக்கோங்க. அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு என்னன்னா வைஸ் கேப்டன் யார் வேணா அப்படி யார் வேணா ஆக்கலாம் அப்படின்னு ஆக்கியிருக்க மாட்டாங்க. பட் கேப்டன் வந்துட்டு அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இதே ஒரு 2013 லாஸ்ட் வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணது வந்துட்டு அந்த கேப்டனோட ஒரு ரோல் ஒரு வைஸ் கேப்டன் விராட் கோலி அப்ப இருந்தாரு. கேப்டன் தோனியா இருந்தாரு. அவங்களோட கேப்டன்சி தோனியோட கேப்டன்சில அந்த ஃபைனல்ஸ் எப்படி இருந்துச்சு. சோ ஒரு கேப்டன்ன்றது வந்துட்டு அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. வைஸ் கேப்டன்றது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்த வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா ஹேண்டில் பண்றது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி எனக்கு வந்துட்டு எப்படி இந்த செலக்டர்ஸ் வந்துட்டு எனக்கு எப்படி அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும்னா, see if you compare சுமன் கில் with ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் or ஹர்திக் பாண்டியா, லைக் ரஷித் பிம்ரா விட்டுரு, அது வந்துட்டு அவர் தான் டிசர்விங், லைக் அது நம்ம டச் பண்ண முடியாது. ஸோ இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆல் திஸ் பிளேயர்ஸ் ஆர் நாட்
going to play in all the formats except Shubman Gill. Shubman Gill is someone who always going to play in all three formats. அப்படின்றது தான் பிளானா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா ஆல்வேஸ் பிலீவ்ஸ் தட் லைக் இந்தியா ஷுட் கோ அண்டர் லைக் ஒரு கேப்டன் இருக்கணும். லைக் ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு கேப்டனுங்கிற அந்த ஐடியா வந்துட்டு எப்ப என்னைக்குமே வந்துட்டு இந்தியா ஃபாலோ பண்ணது கிடையாது. ஸோ மேபி தட் மைட் பி த ரீசன் தே வாண்டட் டு கோ வித் Shubman Gill as a வைஸ் கேப்டன் எனக்கு கொஞ்சம் தோணுது. பட் இருந்தாலும் லைக் மேபி லைக் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இவங்கலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி பிளான் பண்ணிருக்கலாம். லைக் லைட்லி மோஸ்ட் ப்ராபபிலி லைக் தே ஷுட் ஹவ் கான் வித் ஜஸ்பிரித் பும்ரா, பட் லைக் ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்கிறாங்காண்டி மோஸ்ட்லி அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அவருக்கு ப்ரெஷர் கொடுத்தா ஆடவே மாட்டாரு. சுப்மன் கில் அந்த மாதிரியான பிளேயர். நீ உன்னோட ரோலை பாருப்பா அப்படின்னு சொன்னாலே அவர் ரோல் பண்றது பெரிய விஷயம். இந்தியா விட்டு வெளியே நீங்க அவர் வைஸ் கேப்டன்லாம் கொடுத்து 3 ஃபார்மேட் கேப்டன்லாம் கொடுத்தா என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. சத்தியமா அவர் அந்த ப்ரெஷர் எடுத்து ஆடுவாரான்னு தெரியல. ஸோ விராட் கோலிக்கு வந்துட்டு அண்டர் தோனி வந்து கேப்டன்சி வந்துட்டு வைஸ் கேப்டன் கொடுக்கும்போது he has started chasing all this like எல்லாமே வந்து சேஸ் பண்ணி கொடுத்தாரு. he was taking லைக் சேசிங்னாவே வந்துட்டு விராட் கோலியோட கோட்டைன்ற மாதிரி இருந்துச்சு. லைக் ஒன் மேன் ஆர்மியா அடிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி லைக் விராட் கோலி வாஸ் ப்ரூவ்ட் சம்திங் டு பி a வைஸ் கேப்டன். ஏன்னா அந்த மாதிரி அவர்தான் ஹையஸ்ட் ஸ்கோரரா இருப்பாரு எல்லா ஃபார்மேட்ல, அக்ராஸ் த ஃபார்மேட்ல அவர் தான் இருந்தாரு. ஸோ he was taking the press, soaking up the pressure well. So that's why like Dhoni went for விராட் கோலி. பட் ஆனா அந்த மாதிரி சுபம் கில் நம்ம இன்னும் இந்தியன் ஜெர்சியில பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. So that was not at all a good call. என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் இத டிஸ்கஸ் லைக் நாட் குட் கால் சொல்ல இப்போதைக்கு எனக்கு தெரியல. லைக் மேபி லைக் லேட்டர் எப்படி வேணா மாறலாம். சாம்பியன்ஸ் வந்துட்டு வைஸ் கேப்டனா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சது பேட் கால் தான், அவ்வளவுதான். So end of the conversation. But coming to playing 11 வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஜெய்ஸ்வால சும்மா எடுத்துட்டு போறாங்க ஸ்குவாட்ல. ஒண்ணும் பண்ண முடியாது. as a வைஸ் கேப்டன் டிராப் பண்ண முடியாது அன்லெஸ் அதர்வைஸ் ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணா வேணா மேபி சான்சஸ் இருக்கலாம். சோ வைஸ் கேப்டன் டிராப் பண்ண முடியாது. ரோஹித் சர்மா, விராட் கோலி டிராப் பண்ண மாட்டாங்க. அப்ப யஷ் ஜெய்ஸ்வால சும்மா எடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதுவும் அந்த இதுவும் வேஸ்ட். லைக் யாரா இன்ஜூரி ஆச்சுனா மேபி லைக் ஹி மைட் பீ தி பேக்கப். மட்டும் தான் யஷ் ஜெய்ஸ்வால் அப்புறம் ரிஷப் பந்த். அப்ப ரெண்டு இதுமே வந்து இன்ஜூரி ஆனா மட்டும் தான் நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ரிஷப் பந்த்ல எனக்கு क्वेश्चन மார்க் கிடையாது. we should bank கேஎல் ராகுல் வந்து வேர்ல்ட் கப் அந்த அளவுக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் I have no question mark around like கேஎல் ராகுல் மேல எனக்கு क्वेश्चन மார்க் கிடையாது. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் மேல எனக்கு क्वेश्चन மார்க்கே இல்ல. ஏன்னா வேர்ல்ட் கப் வந்து he has a tremendous வேர்ல்ட் கப். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா ஆனாரு. அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு ஒரே ஒரு சீரீஸ் தான் வந்துட்டு ஒன் டே ஆடி இருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு அப்புறம். 2023 வேர்ல்டு கப் அப்புறம் ஒரு வருஷத்துல ஒரே ஒரு சீரீஸ் தான், அதுவும் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல நல்லா ஸ்ரீலங்கா வந்து நம்மள ஜெயிச்சாங்க. அவங்க ஸ்ரீலங்கால போய் ஆடணும், லைக் அவங்க நல்லாவே ஆடினாங்க. அந்த சீரீஸ்ல எந்த பேட்ஸ்மேனும் பெர்ஃபார்ம் பண்ணல. அது ஒரே சீரீஸ் தான் நம்ம ஆடினது ஒன் டேல. After that we are coming back to this Champions Trophy. I mean like ஒரு இங்கிலாந்து சீரீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. அது தெரிஞ்சிரும் வெளுத்துரும் சாயம். சோ கமிங் டு பிளேயிங் 11 ரோஹித் சர்மா இல்ல அப்படி சொல்ல முடியாது, எல்லாரும் ப்ரூவன் பிளேயர்ஸ் தான். பட் லைக் அவங்க ஃபார்ம்ல இருக்காங்களா இல்லையா, எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் வரப்போகுதுன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆவலா தான் இருக்கு. சோ யா சோ என்னன்னா ஸ்குவாட்ல வருவோம் பிளேயிங் 11ல. என்னன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், அப்புறம் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, இதெல்லாம் அப்படியே இருக்கு. பெருசா எதுவும் சொல்ல வேணாம். இப்போ வந்துட்டு என்னன்னா ஹர்திக் பாண்டியா வரைக்கும் அங்க சேஸ் மாத்த போறது இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் வந்துட்டு இட்ஸ் பெட்டர் டு டேக் அக்ஷர் பட்டேலா ஜடேஜாவான்றது தான் டவுட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிஷியலி ஜடேஜா தான் போவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல தான் ஜடேஜா தான் போக போறாங்க எனக்கு தோணுது. ஸோ ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அப்புறம் வந்துட்டு ஜாஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி. இப்போ ஜாஸ்பிரித் பும்ரா இனிஷியலி ஒரு ஆட மாட்டாருன்ற இதுல வந்துட்டு தே வில் கோ ஃபார் ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்னு வரும்போது 3 சீம், ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், ஹர்ஷதீப்பா இருக்கட்டும், முகமது ஷமி, 3 பேர் வந்துட்டு சீமுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜடேஜா, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், நம்மளுக்கு வந்துட்டு இல்ல 3 ஸ்பின்னர்ஸ், 3 சீம், 5 பேட்ஸ்மேன் நான் சொல்லியிருக்கேன். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், 5 பேட்ஸ்மேன். ஹர்திக் பாண்டியா அப்புறம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா எடுத்தீங்கன்னா நீ வந்துட்டு எதர் குல்தீப்பை டிராப் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு சீமரை டிராப் பண்ணணும். இல்ல ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங், முகமது ஷமி, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், பும்ரா
பும்ரா பூம்ரா ஆட மாட்டாரு இனிஷியலி, கண்டிப்பா அவர் ஆட மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. அது நான் வந்துட்டு லைக் பிளேயிங் லைக் மெயின் பிளேயிங் லெவன் கேக்குறேன் நான் உங்ககிட்ட. மெயின் பிளேயிங் லெவன் வந்துட்டு நான் எனக்கு இப்போ தெரிஞ்சு ஒருவேளை ஹீஸ் ஃபிட் அப்படின்னா நீ வந்துட்டு உன்னால லைக் குல்தீப் யாதவோ இல்ல அர்ஷதீப் சிங் தான் உட்கார வைப்பாங்க. அர்ஷதீப் சிங் அர்ஷதீப், அப்ப ரெண்டு சீமர் போதும்ன்றியா? 3 சீமர் இருக்காங்களா, ஹர்திக் பாண்டியா, பூம்ரா, ஷமி. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு சீமராவே எடுத்தியா? ரைட், ஓகே. இல்ல கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு பவுலிங் ஆப்ஷன் போடுவான், லைக் இது சொல்லல, பட் யா. இல்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்துட்டு போனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிளஸ் துபாய் கண்டிஷன் வந்துட்டு 25 to 28 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்லது. ஏன்னா நம்ம ஆட போறது ஒரே ஒரு கிரவுண்ட் தான். மத்தவங்க நிறைய பேர் நிறைய கிரவுண்ட் விளையாட போறாங்க. பட் நம்ம விளையாட போறது ஒரே கிரவுண்ட் தான். அண்ட் நம்ம அந்த ஒரே ஒரு கிரவுண்டை மாஸ்டர் பண்ணாலே நம்ம வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வின் பண்ணிடலாம். அப்படின்னு வரும்போது நம்ம துபாய் கிரவுண்டை மட்டும் தான் நம்ம பிச்சு ரீட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது துபாயில வந்துட்டு நிறைய ஸ்லோ பால் தான் வந்துட்டு நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னு வரும்போது ஸ்லோ பால் போடுறது வந்துட்டு நம்ம நம்ம இதுலயே வந்து நல்ல ஸ்லோ பால் போடுறது ஸ்பின்னு தான். ஸோ அந்த 3 ஸ்பின் எடுத்துட்டு போறது 25 to 28 ஓவர்ஸ் வந்துட்டு அவங்க நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல இருக்கிற ஒரு 15 ஓவர்ஸ், அப்புறம் லாஸ்ட்ல இருக்க ஒரு ஒரு 10 ஓவர்ஸ். ஸோ இந்த 25 ஓவர்ஸ் பிளஸ் நடுவில் இருக்க 25 ஓவர்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்பின் வச்சு தான் ஆடுறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. அதனால 3 ஸ்பின்னு, ரெண்டு ரெண்டு சீம் போதும். ஜடேஜா ஹார்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு 5 ஓவர்ஸ் போட்டாலே போதும். கரெக்டா இதுவாகும் எனக்கு தெரிஞ்சு. இது என்னோட ஸ்குவாட், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். இந்த நான் சொல்ற ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா 5 ப்ராப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் 3 நல்ல விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க. ஸோ 8 பிளேயர் வந்துட்டு நல்ல பேட்ஸ்மேனும் கிடைப்பாங்க. அதனால இந்த ஸ்குவாட் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ மை பிளேயிங் லெவன் வில் பி லைக் ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில், லைக் முன்னாடி பேசின ரீசன்ஸ்னால தான். அண்ட் தென் விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, கேஎல் ராகுல், இதெல்லாம் அப்படியே தான். அதில் ஒரு சேஞ்சஸும் இல்லை. தென் கம்ஸ் ஐ திங்க் லைக் மோஸ்ட் ப்ராபப்லி ரவீந்திர ஜடேஜா தான் வில் ஸ்டார்ட் த டோர்னமெண்ட் நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஐ வில் கோ வித் எனக்கு அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, வாஷிங்டன் சுந்தரா இல்லை குல்தீப்பான்ட்டு. மோஸ்ட்லி ஐ வில் கோ வித் வாஷிங்டன் சுந்தர் ரைட் நோ, பிகாஸ் லைக் இங்க ஒரு ரைட் ஆஃப் ஸ்பின்னர், அங்க ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர், பிகர் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யா லைக் ஈவன் லைக் என்ன சொல்றது இல்லை, டிராப்பும் பண்ண முடியல குல்தீப் யாதவ், பட் ஆனா லைக் யா. ஸோ தென் ஆஃப்டர் தட் முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் பும்ரா. நான் வந்து 3 சீமர் பிளஸ் 1 ஆல்ரவுண்டர் பிளஸ் 2 ஸ்பின்னர் வச்சு கொண்டு போறேன். ஏன்னா நான் ஏன் இதை பண்றேன்னா, லைக் ஐபிஎல் பார்த்துருக்கோம், துபாய் கிரவுண்ட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் சின்ன கிரவுண்டு. ஸோ ஈவன் லைக் என்ன சொல்றது, இப்போ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பயங்கரமா அடி வாங்குவாங்க. ஸோ இன் தட் கேஸ் லைக் 3 ஸ்பின்னர் கொண்டு போறது சேஃபா அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இஃப் இட் இஸ் கவுண்டர் அட்டாக்கிங் டீம் லைக் ஆஸ்திரேலியா இல்ல ஒரு இங்கிலாந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் வந்துட்டு 3 சீமர் பிளஸ் ஹர்திக் பாண்டியா வச்சு கொண்டு போலான்னு பாக்குறேன். ஏன்னா அட்லீஸ்ட் லைக் பும்ரா லைக் 10 ஓவர்ஸ் சீல்டு, ஸோ பிரச்சனை இல்லை. ஷமி ஆல்சோ லைக் ஐ திங்க் லைக் இட் வில் பி லைக் ஐ திங்க் மிடில் ஸ்பெல்ல போடக்கு நல்லா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ கோ வித் திஸ் சீமர்ஸ் பிளஸ் திஸ் 2 ஸ்பின்னர்ஸ். ஸோ அதே மாதிரி பிச்சை பத்தி பேசணும்னா லைக் லைக் இது வரலும் வந்துட்டு இந்த பிச்சில் வந்துட்டு துபாய் பிச்சில் வந்துட்டு 300 வந்துட்டு 3 டைம்ஸ் தான் கிராக் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைக் ஆக்சுவலி லைக் ஹேமந்தோட செலக்ஷன் எனக்கு புரியுது. லைக் இந்த பிச்சில் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தது வந்து ஸ்பின்னர்ஸ் தான். பட் ஆனா வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு சீமர்ஸ் போறேன்னா, அது பிப்ரவரிங்கிறது வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த என்ன சொல்றது இயர். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வெதர் வந்துட்டு கொஞ்சம் கோல்டா இருக்கும். ஸோ இந்த பால் மைட் சீம் வெல், ஸ்விங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்சோ லைக் துபாயில வந்துட்டு எல்லாமே டே நைட் மேட்சா தான் இருக்க போகுது. எப்பவுமே டே மேட்ச் வைக்க மாட்டாங்க சின்ஸ் லைக் அந்த வெயில்னால. ஸோ ஐ திங்க் இன் தட் கேஸ் லைக் ஐ எம் கோயிங் வித் பாஸ் பவுலர்ஸ். அதே மாதிரி லைக் லைக் மோஸ்ட் லைக் 200 to 250 வந்துட்டு ஒரு 40 டைம்ஸ் என்னவோ ஆயிருக்கு இது வரணும். அதே மாதிரி 250 to பிலோ 300 வந்துட்டு ஒரு 30 டைம்ஸ் கிட்ட ஆயிருக்கு. ஈவன் 150 to 199 வந்துட்டு ஒரு 41 டைம்ஸ் ஆயிருக்கும் போது கொஞ்சம் லிக்விட் தான் இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி இந்தியா பெர்ஃபார்ம்ஸ் வெல் அண்ட் கிராக் தட் பிச், அவ்வளவுதான் நான் சொல்ல வருது. உனக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருக்கா?
இல்ல கமெண்ட்லாம் எதுவும் இல்ல. எனக்கு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற வெதர் ரிப்போர்ட் கரெக்ட் தான். ஏன்னா வந்துட்டு மேக்ஸிமம் 20 ஒரே நாள் தான். இவங்க ஐசிசி டூர்னமென்ட் நடக்க போற ஒரே நாள் தான் 27 டிகிரி போகுது. மத்த எல்லா நாளுமே மேக்ஸிமம் 25 டிகிரி, லோவஸ்ட் வந்து 20 டிகிரி. அந்த 20 to 25 டிகிரின்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் கோல்டு கண்டிஷன் தான். ம். அதாவது பிளஸ் ஏஷியன் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு அவங்க 2:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. விச் இஸ் 3 o'clock மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே ஒரு நைட் ஆயிரும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஐபிஎல் மாதிரி தான் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு ஐபிஎல்ல வந்துட்டு 7:30க்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஐபிஎல்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இருக்க போகுது துபாய்லயும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் இதுதான். பிளஸ் நம்ம விளையாட போறது வந்துட்டு நல்ல ஸ்பின் விளையாடக்கூடிய ஸ்பின் நல்லா விளையாடக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. ஏஷியன் டீம் 2 டீம் கூட தான் விளையாட போறோம் நம்ம லீக் மேட்ச்ல. ஒன்னு பங்களாதேஷ், இன்னொன்னு வந்து பாகிஸ்தான். ஒரே ஒரு மேட்ச் தான் நம்ம வந்து நியூசிலாந்து விளையாட போறோம். ஸோ அப்படி ஏஷியன் டீம்ஸ் வந்துட்டு நேச்சுரலாவே ஸ்பின் கொஞ்சம் நல்லா ஆடக்கூடியவங்கல்ல. ஆமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நான் சொல்ற ஆப்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு நான் ரோஹித் சர்மாவோட சைக்காலஜி அனலைஸ் பண்ணும்போது, அவர் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு போகும்போது எனக்கு பிளஸ் துபாய்ன்னு வரும்போது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டீம் எடுத்துட்டு போனா நம்மளுக்கு வந்துட்டு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு ஷமியா இருக்கட்டும், அர்ஷதீப் சிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பூம்ரா இருக்கட்டும், நம்ம அவங்க வந்துட்டு நிறைய பேட்டிங் நல்லா விட மாட்டாங்க. ஆனா ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது ஜடேஜாவா இருக்கட்டும், வாஷியா இருக்கட்டும், அக்ஷரா இருக்கட்டும், இவங்கலாம் நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ ஸ்பின் வந்துட்டு கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்ம பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு தோணுது துபாயில. பிளஸ் பேட்டிங்கும் கொஞ்சம் லைன் அப் அவங்க பேட்டிங் டெப்த்தும் வந்து கொஞ்சம் அதிகமா வர மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நம்ம பூல்ல இருக்கிற டீம்ல எந்த டீமுக்கு வந்துட்டு ஸ்பின் பெருசா ஆட தெரியாதுன்னு கேட்டா நான் வந்து கண்ட மூடி இந்தியான்னு சொல்லிடுவேன். ஏன்னா அதுல டீம்ல நீ பாரு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடினாங்க. ஆமாமா, வாஷ் அவுட் பண்ணாங்க. டெவான் கான்வேவா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், ஈவன் அதர் கை மறந்துட்டேன் அவர் பேர் என்னன்னு, ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மறந்துட்டேன், ஓபன் பண்ணாரு. சோ எல்லாமே நல்லா பண்றாங்க. சோ நம்ம அங்க வந்துட்டு ஸ்பின்னர் ஆட தெரியாத டீம் வந்து நம்ம டீமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்ம ஸ்பின்னை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, ஓகே, ஆல் செட் அண்ட் டன். இதுதான் வந்துட்டு எங்களோட 11 இருக்கும். லைக் ஹோப் லைக் இந்தியா பெர்ஃபார்ம்ஸ் வெல் இன் த சீரீஸ். அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு லைக் இந்தியா விசஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது. ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ஆர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி டிப்ரெஷனுக்கு அப்புறம். சோ ஹேமந்த், அதுல உனக்கு ஏதாவது பிளேயிங் 11 ஏதாவது பாத்துட்டு இருக்கியா? பார்த்தேன், நல்லதா இருக்கு. ஸ்குவாட் நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல ஸ்குவாடு. சோ வாட் இஸ் யுவர் பிளேயிங் 11? பிளேயிங் 11 பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே போஸ்ட் ரிவ்யூல பத்தி பேசிக்கலாம். நாளைக்கு மேட்ச் பார்த்துட்டு. பிளேயிங் 11 அதேதான். நம்ம இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தான் ஓபன் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். லைக் ரெண்டு டீம் கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் லைக் இங்கிலாந்து இஸ் செட்டிங் ஆல் தேர் யங்ஸ்டர்ஸ் தோணுது. லைக் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான் அனுப்பிச்சிருக்காங்க, பட் விச் இஸ் குட். லைக் ஐபிஎலுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் தே ட்ரைங் டு ஃபிகர் அவுட் லைக் யார் வந்துட்டு, அதாவது அடுத்த வேர்ல்டு கப் வந்துட்டு இந்தியாவில தான் நடக்க போகுது. ஸோ தே ஆர் சென்டிங் ஆல் தேர் யங்ஸ்டர்ஸ் ஸோ தட் தே கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் இன் இந்தியா. ஸோ யாருக்கு வந்துட்டு லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது ஒரு அவங்களோட எப்படி சொல்றது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டாங்க இங்கிலாந்து போர்டு. அது ரொம்ப கிளவரா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஸ்குவாட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது பண்ணிருக்காங்க. இன்னொரு பிளேயிங் சொல்லுங்க. சாரி, பிளேயிங் சோ சிம்பிள். அதேதான் போன T20க்கு எப்படி ஆட போறாங்களோ அதேதான். சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா ஓபன் பண்ணிடுவாங்க. அப்புறம் 1 டவுன் திலக் வர்மா, 2 டவுன் வந்துட்டு ஸ்கை, அப்புறம் 3 டவுன் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ரிங்கு சிங், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடணும். எனக்கு ஏன்னு சொல்றேன் அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் ஆடி ஆகணும். ஆமா, அதுக்கப்புறம் ஐயோ முடிஞ்சு போச்சு. அப்ப அக்ஷர் பட்டேல், அப்புறம் வந்து வாஷி, அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா எடுத்தாச்சு டீம்ல. ஸோ அர்ஷதீப் சிங், அவ்வளவுதானே. முகமது ஷமி, எஸ் 11th பிளேயர். ஹர்ஷித் ராணா இருக்காரு. சோ நான் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா, நீ 3 ஸ்பின்னர் எடுத்திருக்கேன், நான் 2 ஸ்பின்னரோட போறேன். ஏன்னா இதுல ஆல்மோஸ்ட் லைக் இந்த ஸ்குவாட் லைக் இது வந்து அப்படியே டெட் ஆப்போசிட்டான ஸ்குவாட். லைக் ஐ மீன் 1 டே ஸ்குவாடுக்கும் இந்த T20 ஸ்குவாடுக்கும். ஏன்னா T20 ஸ்குவாட்ல ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அங்க நம்ம வந்து இப்போ
கிணத்துக்குள்ள குனிஞ்சு பார்த்தாலும் நமக்கு அங்க ஒன் டே ஸ்குவாட்ல வந்துட்டு நமக்கு ஆல்ரவுண்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. பட் இதுல எல்லாமே வந்துட்டு லைக் ஐ மீன் லைக் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திலக் வர்மா வந்துட்டு அவரால் பவுலிங் போட முடியும், ஸ்பின் போடுவார் அவரு. அபிஷேக் சர்மா ஸ்பின் போடுவாரு. அதே மாதிரி லைக் ஈவன் லாஸ்ட் ஸ்ரீலங்கா சீரிஸ் பாத்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவே போட்டாரு, ரிங்கு சிங் ஒரு ஓவர் போட்டாரு. ஸோ லைக் ஸ்பின்னர் வந்து ஏகப்பட்டது இருக்காங்க. ஸோ மை பிளேயிங் லெவன் வில் பி சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல். They will go either with one of the Varun Chakravarti or Washington Sundar. I think most probably Varun Chakravarti தான் ஆடுவாங்க. Then Mohammad Shami, Harshit Rana and Arshdeep Singh. ஏன்னா வந்துட்டு நமக்கு நமக்கு அக்ஷர் பட்டேலும் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு ஸ்பின்னர் கிடைச்சிடுறாங்க ஆல்ரெடி. அது போக லைக் ஒன் ஸ்பின் லைக் ஸ்பின் ஆப்ஷன் லைக் நமக்கு திலக் வர்மாவும் இருக்காங்க, அபிஷேக் சர்மாவும் இருக்கிற காட்டி ஐ டோன்ட் திங்க் சோ வி நீட் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர். ஈடன் கார்டன்ல எந்த கார்டனா இருக்கட்டும். ஓகே பாப்போம். இது வந்துட்டு நான் வந்துட்டு இது எந்த பிச்சா இருந்தாலும் இப்படிதான் ஸ்குவாட் போகணும்னு சொல்றேன். பாப்போம். நீங்க சொல்ற ஆனா ஈடன் கார்டன் வந்துட்டு லைக் லைக் கடைசி ஒரு 2 வருஷமா அது வந்துட்டு ஒரு 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 சின்னசாமி ஸ்டேடியமா மாறிடுச்சு. ஸோ அங்க வந்து பட்டாசு தான். 200 ரன் மினிமம் எழுதி கொடுத்துடலாம் இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தா. ஸோ அதே மாதிரி இங்கிலாந்து வந்துட்டு இது வந்து எப்படி ஸ்குவாட் கொண்டு வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஜோஸ் பட்லர் வில் ஓபன் தி இன்னிங்ஸ், அதுக்கப்புறம் கூட வந்து ஃபில் சால்ட் ஆடுவாரு, அதுக்கப்புறம் 2 டவுன் வந்துட்டு 1 டவுன் வந்துட்டு பென் டக்கெட், அப்புறம் ஹாரி ப்ரூக், அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேக்கப் பெத்தல் அவர் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அனில் ரஷீது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட் அண்ட் நியூ அடிஷன் ஜேமி ஓவர்டன், நம்ம சிஎஸ்கேக்கு ஆட போறவரு ஜேமி ஓவர்டன். அண்ட் த 11th பர்சன் வில் பி எதர் சகீப் முகமது ஆர் இல்லைன்னா ரெஹான் முகமது நினைக்கிறேன். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க, எதர் ஸ்பின்னர் ஆர் லைக் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய தலைகளும் இருக்கிறங்காட்டி லைக் அதுக்கான ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். ஆமா, ஆனா இங்கிலாந்து ஸ்குவாட் வந்துட்டு கரெக்ட் தான். இங்கிலாந்து ஸ்குவாட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கும். அண்ட் நானும் வந்துட்டு ஒரு விஷயத்த மறந்துட்டேன் பாத்தீங்களா, ஈடன் கார்டன் சொல்லிட்டு சொன்னா நான் வந்துட்டு ஹர்ஷித் ராணா எடுக்கல. தான் போவாங்க. ஈடன் கார்டன் நடக்குதா சென்னையில் நடக்குதா ஃபர்ஸ்ட் மேட்ச்? சென்னை செகண்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன். ஓ சரி சரி சரி, ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஒரு நல்ல பட்டாசா இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச் நல்லா இருக்கும். அண்ட் T20 நோ டவுட் நல்லா தான் இருக்கு. நல்லா கேப்டன்சி பண்ற ஸ்கை அண்ட் மோர் ஓவர் நல்ல டீமும் நல்லா செட் பண்ணியிருக்காரு. நல்ல டீம் செட்டே இருக்கு. எனக்கு வந்து நம்ம T20 ஸ்குவாட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்குவாட்னு எனக்கு தோணுது இந்த ஹோல் வேர்ல்ட் கோயிங் அரவுண்ட். லைக் அபார்ட் லைக் நம்ம கூட யாரு கூட இருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு நல்ல ஸ்குவாட் தான். கரெக்ட் 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 கரெக்ட், உண்மைதான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசா எனக்கு ஆஸ்திரேலியா கூட பெரிய ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் மாதிரிலாம் எனக்கு தெரியல. லைக் ஐ திங்க் அவர்ஸ் லைக் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஓபியா தான் இருக்கு, சொல்ல போன ஓவர் பவர்டா தான் இருக்கு தெரியுது. பட் இன்னைக்கு டெஸ்ட்லயும் ஒன் டேல தான் பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருக்குது. பட் T20ல வந்துட்டு நல்ல கேப்டன்ஷிப் கூட நல்ல லைக் இது ஒரு இந்த அதாவது அஞ்சு T20 சீரிஸ் இருக்கு, T20 மேட்ச். ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் மூடா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுக்கு T20s. டெஸ்ட் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதாச்சும் வந்துட்டு கவர்மெண்ட் சரியில்லைன்னா பொங்கல் பரிசு கொடுக்குறோம் 2000 ரூபாய் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் மறந்துடும் அப்படின்ற மாதிரி இவங்க ரஞ்சி டிராஃபி வராங்க. கண்ணாடி திருப்புனா எப்படிரா, கண்ணாடி திருப்புனா வண்டி ஆடுறது நல்லதுதான். டொமஸ்டிக் ட்ரோஃபி வந்து ஆடி லைக் தே ப்ரூவ் தேர் என்ன சொல்றது ஃபார்ம் வந்துட்டு ஃபார்முக்கு வரலாம், லைக் தே கேன் ப்ரூவ் தேர் ஸ்கில்ஸ், அதெல்லாம் வேற. பட் அதுலயும் விராட் கோலி வரல. இல்ல விராட் கோலி தான் வர போறாரு, டெல்லிக்கு ஆட போறாரு. பேக் பெயின், ஓ நெக் பெயின், ஆமாமா நெக் பெயின் கேள்விப்பட்டேன். அது ஒரு மீம் மட்டும் தான் ஆட போறாரு. அது ஒரு மீம் பார்த்தேன், செம்ம காமெடியா இருந்துச்சு. அந்த விராட் கோலி ஒரு வாட்டியும் அவுட் திரும்பி பார்த்தேன். அப்பதான் வந்துட்டு நெக் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு விராட் கோலி. ஏன்னா அந்த எவ்வளவு பெரிய லெஜெண்டா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த கரியர் காமெடி பீஸ் ஆக்கி விட்டுறாங்கல்ல. அந்த மீம் பார்த்தேன். அதுல ஒரு வாட்டி விக்கெட் விடும்போது இப்படி பேட் இப்படி வச்சுட்டு இப்படி பாக்குறாரு. எல்லா இமேஜ்லயும் கொஞ்சம் தான் சேஞ்ச் இருந்துச்சு, பேட் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு தவிர எல்லா இமேஜ்லயும் இப்படி திரும்பி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ என்னவோ.
ஸோ இதுதான் எங்களோட பிளேயிங் 11 மக்களே. I think like tomorrow we will see you in the some other video, like next video, the post review of India versus England first T20. So எஸ். until then, bye from Akhil. Thank you for watching. And from now on, we will be continuously putting up videos. Yeah, thank you guys. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஹோப் யூ Yeah, ஹேமந்த் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா வெளியே போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ கைஸ். டாட்டா, பை பை அண்ட் குட் நைட் ஃப்ரம் அகில்.